ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ். இந்த மன்னர்கள் காலம் இருக்கு இல்லையா, அப்போ வந்து ஜனநாயக ஆட்சி கிடையாதுல்ல, சர்வாதிகாரி ஆட்சி தானே. அப்போது வாய் பேசக்கூடாது. பொதுமக்கள் பேசுனா உடனே தலையை வெட்டுவான், கையை வெட்டுவான், ஜெயிலில் போடுவான். ஆனால் இன்று அதே தான் ஆட்சி, என்னமோ அதே தான். மன்னர்கள், மத குருமார்கள் எப்படி மக்களை அடிமைப்படுத்தி கோயிலை காட்டுறேன், அதை காட்டுறேன், இதை காட்டுறேன்னு சொல்லி இல்லாத பொல்லாத மூட நம்பிக்கையெல்லாம் வளர்த்து வாழ்ந்தார்கள். இன்று ஜனநாயகம், மக்களாட்சி என்ற பெயரில் அதே தான். பத்திரிகை ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசக்கூடாது, வாய் தரக்கூடாது. மற்ற யாரை வேணால், தனிநபர், பொதுமக்கள், அவன் இவன் எவன் நாய் பேய் எல்லாரையும் எவ்வளோ வேணால் துட்டு அசிங்கமாக பேசு. ஆனால் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசணும். காசு வைக்கொண்டா. மீடியாக்கள் உண்மை பேச வேண்டும். ஒரு ரிப்போர்ட்டர் எவ்வளோ தலை சிறந்தவன் தெரியுமா? ஆனால் மீடியாக்கள் காலமிக்க கொண்டு காசுக்காக வாழ்கிறது. கேவலம் இது கேவலம். ஹாய், குட் மார்னிங். இந்த பதிவு வந்து நியூஸ் கிராப்பர்ஸ், பத்திரிகை, இந்த செய்தி சேகரிப்பாளர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த உலகில் தலை சிறந்தவன் நியூஸ் கேதர் பண்ணுறவன். ஆமாம், ஆட்சி ஆகட்டும், எதிராட்சி ஆகட்டும், ஏதோ உலகத்தில் நடக்கிற அங்கு தீங்கு நடந்தாலும் அது மக்களுக்கோ உலகத்துக்கோ அது அழிவை தரும் என்றால் அதை உலகுக்கு, மக்களுக்கு, எல்லா மூலைகளுக்கும் எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் ஒரு ரிப்போர்ட்டருடைய வேலை. துட்டுக்கு காசுக்கெல்லாம் வேலை பார்க்காத. இப்போ இந்த மீடியாகிரியெல்லாம் இருக்காது, சேட்டலைட்லாம் இருக்காது. அழுனோ லானினா நீ குற்றங்கள் பெரிய போயிடுச்சு பார்த்தியா. இன்றைக்கி உலகம் அழிகிற ரேஞ்சுக்கு வந்தது காரணம் மக்கள் உங்களை மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ். போய் பேசக்கூடாது. ரிப்போர்ட்டர் அதுவும் பேசக்கூடாது. ரிப்போர்ட்டர் தலை சிறந்தவன் ரிப்போர்ட். காசுக்காக கால் அமைக்க விட்டு, கை அமைக்க விட்டு வாழுகிறீர்களே மீடியாக்கள். சேட்டலைட் போட்டால் நீங்களும் போயிடுவீங்க. ஹாய், என்னை பற்றி என் சொந்த கருத்து. கடவுள் எங்கே இருக்கிறார்? வானத்திலா, பூமியிலா? எனக்கு குழப்பம் இல்லை. நான் பார்த்த, தொட்ட, ரசித்த அதன் மொழிகள் கூட எனக்கு தெரியாது. பட் அது உள்ளார நான் போய் அதை பார்த்துருக்கேன், ரசிச்சிருக்கேன், ஜாலியாக இருந்திருக்கேன், ஆட்டம் போட்டிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். எஸ், ஆமாம். என் வாழ்நாளில் எனக்கு அறிவு தெரிந்த நாளில் இருந்து இன்று வரை உலகத்தில் இருக்கிற நான் சந்தித்த அது ஜீவராசிகளாகட்டும், மனிதர்களாகட்டும், எல்லோருமே என் கடவுள்கள். அப்படிப்பட்ட நேர்மையான வாழ்வு நான் வாழ்ந்து வருகிறேன். 61 வயது ஆகிவிட்டது. இன்று நாட்டில் நடக்கக்கூடிய அயோக்கியத்தனம், ஃப்ராடு பார்க்கும்போது இயற்கை செய்வது சரியாய் தோன்றுகிறது. இது அல்னினோ லானினோ பேரிடர்கள் வரும் நாள். குற்றங்களை இங்கு யாரும் கண்டிக்க போகிறதில்லை. இயற்கை கண்டிக்கும், தண்டிக்கும், முடிவை தரும். அன்பானவர்களே, சாத்தான் பேயின்றீங்களே, அது யாரு? அதுதான் கடவுள். அதுதானே உயர்ந்து இருக்குது. அதுதானே இந்த உலகத்தையே ஆட்சி பண்ணுது. கடவுள் என்றால் யார் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இயேசுநாதரை கடவுள்னு சொல்கிறீங்களா? அவர் ஒரு புரட்சிக்காரர். புத்தர் ஒரு புரட்சிக்காரர். ஜான் கென்னடி ஒரு புரட்சிக்காரர். இப்படியே சாக்ரட்டிஸ் ஒரு புரட்சிக்காரர். இப்படியே போகலாம். போயிட்டே செங்கிஸ்கான் ஒரு புரட்சிக்காரர். சரித்திரத்தை முழுமையாக படித்தவர்களுக்கு தெரியும். 4500 ஆண்டுகளாக, 4000 ஆண்டுகளாக, 3500 ஆண்டுகளாக யூத மதம் என்று ஒரு மதம் இருக்கிறது. அதிலிருந்து கிறிஸ்துவம் வந்தது, அதிலிருந்து முஸ்லீம் வந்தது. இப்படி. ஆனால் இன்று உயிரோடு இருப்பது யூத மதம். இப்படி ஏகப்பட்ட எல்லாம் அந்த யார் நான் சொன்னேனே இப்போ, என்னது, புரட்சிக்காரர்கள் எல்லோரும் விஷம் வைத்து சிலுவையிலிருந்து கொன்று விடுவார்கள். கடவுள்களை கொன்று விடுவார்கள். சாத்தான் உயர்ந்திருக்கும். மழையார் பர்பஸ். இந்த கருத்து சுதந்திரம் எப்படி தெரியுமா தோன்றியது? உலகில் பொய்யான விஷயங்கள் மன்னர்கள் மூலியமாக வேறு எப்படியோ மக்களுக்கு தப்பு நடக்கும்போதெல்லாம் கருத்து சொல்வதற்கு ஒருவன் பிறந்து விடுவான். நாளைக்கு கூட ஒருத்தன் பிறப்பான். நான் செத்து போயிட்டா நாளைக்கு கூட ஒருத்தன் பிறப்பான். அப்படி கருத்து சுதந்திரத்துக்காக காலங்காலமாக வாழ்ந்தார்கள். பட்டுக்கோட கலான சுந்தரம், புலமை பித்தன், புதுமை பித்தன், பாரதி, உலகம் பூரா அந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. எனக்கு வைரமுத்து, இளையராஜா வச்சுக்கிறாங்க. இளையராஜாவை எனக்கு பிடிக்காது. சொந்த விஷயம் அது. நான் இந்த கொக்கரக்கோ, கூழி கூது, பாவல் இருக்கு படத்தில் பாடல் ஆசிரியர் சொல்லி கூட்டு போனாங்க. இங்கேருந்து தான் அதோடு. பட் மொழி இருந்தால் போதும். ஆமாம், ஏழோ மியூசிக்கில் பீத்தோவன் ஆனாப்பட்ட பீத்தோவன் அவருடைய மியூசிக்கெல்லாம் அந்த நோட்ஸ் எல்லாம் காயலாங்களில் போட்டாங்க. சோறு கிடையாது, அதை தூக்கிக்கிட்டு மியூசிக் எல்லாம். மேன், திஸ் இஸ் காப்பி ரைட். எதுக்கு காப்பி ரைட்டு? மூக்கு செல்லிக்கெல்லாம் காப்பி ரைட்டு கேட்பாங்க போலுது. அன்பானவர்களே,
கடைசியாக ஒரு வீடியோ நம்ம உலகம் மூன்றாம் உலகப் போர் நுனியில் விளிம்பில் எட்ஜில் இருக்கும். இந்த செகண்ட் பின்னால் தாக்குமா, தாக்குமா, இங்கே தாக்குமா தெரியாது, பட் தாக்கும். இட்ஸ் ட்ரூ. இறுதி பேரிடர்கள் இயற்கையை காடு மேடு பள்ளங்கில்லம் இயற்கை மொத்தத்தையும் அழிச்சிட்டிங்களப்பா. ஒன்றுமே இல்லைப்பா. ஈரப்பதம் இல்லை, மேகம் இல்லை, மழை இல்லை, நெருப்பு மட்டும்தான் இருக்கிறது. இப்பொழுதாவது பணக்காரன் ஏழை பார்க்காதீங்க. இந்த அழிய போகுது. அப்போ இந்த பசியில் சாவான் பார். பாவம் பண்ணவெல்லாம் துடிப்பான். கை போய் கால் போய் தலை போய் அவனுக்கு கொஞ்சம் சோறு போடுங்கப்பா, கொஞ்சம் சோறு போடுங்க. அழிவின் விளிம்பிலையாவது கொஞ்சமாக திருந்துங்க. அல்லக்கைகளே திருடி ஆட்டையை போட்டு வச்சுருக்கீங்களே, அந்த பணத்தை இப்பொழுது நீ துடிக்க சாவுற பார்த்தியா, அப்போதாவது கொடுத்து விடுவோம். நீ பெரிய அவன் இல்லை, நீ உயர்ந்தவன் இல்லை, பார்த்துக்க.